السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما رب زدني علما رب زدني علما. رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم اغفر لمؤلف هذا الكتاب واجزه عنا خيرا. اللهم بارك لنا فيما علمتنا. اللهم بارك لنا اللهم بارك لنا في علمنا وفي أعمالنا. اللهم يا حي يا قيوم برحمتك استغيث. اللهم علمني القرآن العظيم والسنة النبوية وتأويلهما وفقههما وفهمهما ومواعظهما ونصايحهما. وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد وزدني علما. واغفر لجميع العلماء المسلمين وملوكهم وسلاطينهم وأمرائهم ووزرائهم الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه وجاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم أقول وبك التوفيق مستعينا بك يا حي يا قيوم. اللهم يسر اللهم يسر. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கல்வியாகிய கொள்கை என்ற அந்த சிறப்பான ஈமானை நாம் இப்போது கற்று வருகின்றோம். நாம் படிக்கக்கூடிய நூல் அல் வஜீஸ் ஃபி அகீதத்தி ஸலஃபி ஸாலிஹ் அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅ. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த நூலுடைய 4வது அமர்வு இந்த அமர்வு. அகீதா என்றால் என்ன, சலஃப் என்றால் யார் என்பதையெல்லாம் இந்த நூலுடைய ஆசிரியர் விவரித்ததற்கு பிறகு அந்த சிறப்பிற்குரிய சான்றோர்களில் முதன்மையானவராக யார் வருவார், அந்த சலஃபுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக யார், அந்த சலஃபுகளுக்கெல்லாம் இமாமாக யார் என்பதை பற்றி நமக்கு இங்கே விளக்கி வருகின்றார்கள். இந்த விளக்கத்தை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதாவது சலஃபை பின்பற்றுவோர் என்பவர்கள் அவங்களும் ஒரு முகல்லிது தான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் இவர்கள் சஹாபாக்களை தக்லீது செய்பவர்கள், இவர்கள் சஹாபாக்களுடைய கருத்துக்களை தான் ஏற்றுக்கொள்வாங்க, ஹதீஸுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது அல்லவா. அந்த பிரச்சாரத்திற்கான மறுப்பு தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த பாடங்கள், குறிப்பாக இப்போ படிக்கக்கூடிய இந்த தலைப்பு. அதாவது சலஃப் சாலிஹுடைய இமாம் முன்னோடி 45வது பக்கத்திலிருந்து அதை நம்ம படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். சரிங்களா? இது குறிப்பாக யாருக்குண்டான மறுப்பு, யார் சலஃபுகளை அதாவது யார் சலஃபுகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை முகல்லித், அதாவது குருட்டுத்தனமாக ஆதாரம் இல்லாமல் சஹாபாக்கள் பின்னாடி போகிறவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சஹாபாக்களுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஹதீஸுகளை விட சஹாபாக்களுடைய கூற்றுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்றெல்லாம் யார் தவறான பொய் பிரச்சாரங்களை, அவதூறுகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி இந்த உண்மையான நேரான கொள்கையிலிருந்து மக்களை திசை திருப்புகின்றார்களோ அவர்களுக்கான மறுப்பு அல்ஹம்துலில்லாஹ் இந்த பகுதியில் இருக்கிறது. ஆக நாம் என்ன சொல்ல வருகிறோம், எந்த ஒரு சலஃப் அறிஞரும் அப்படி சொல்ல மாட்டார். புரியுதுங்களா? சஹாபாக்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த தாபிஈன்களாக இருக்கட்டும், தாபிஈன்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் இமாம் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை புறக்கணிப்பவர்
இருப்பவர், அவர்களுடைய ஹதீஸுகளை ஒதுக்குபவர், அவர்களுடைய ஹதீஸுகளின்படி அமல் செய்யாதவர் ஒருபோதும் சலஃபுடைய பாதையில் இருக்க முடியாது. ஹைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா சலஃபுகளுக்கும் முதல் இமாமாக இருக்கின்றார்கள். முன்னிலைப்படுத்த வேண்டிய முதல் தகுதியுடைய இமாமாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த நூலுடைய ஆசிரியர் பதிவு செய்துவிட்டு அது சம்பந்தமாக பல குர்ஆன் வசனங்களை நமக்கு இங்கே எடுத்து வைக்கின்றார்கள். அந்த குர்ஆன் வசனங்களில் முதலாவதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஆரம்பமாக கூடிய 48வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம், பிறகு 4வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனம், பிறகு 4வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனம், அதே போன்று பிறகு 47வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம், அதே போல் 4வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம், அதே போல் 59வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம், அதே போன்று 4வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம். இவ்வளவு குர்ஆன் வசனங்களின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் முதலாவதாக பின்பற்ற வேண்டும். அவங்க தான் நாம் எல்லோருக்கும் முன்னோடியாக இமாமாக இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை இமாம் அவர்கள் நமக்கு ஆதாரத்தோடு விளக்கினார்கள். இப்போது இன்ஷா அல்லாஹ் இன்றும் அது குறித்த ஆதாரங்களைத்தான் ஆசிரியர் அவர்கள் தொடர்கிறார்கள். நம்ம பார்ப்போம். இன்று நம்ம இன்ஷா அல்லாஹ் 48வது பக்கத்தினுடைய பகுதியிலிருந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த நூல் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் நம்ம குழுமத்தில் அனுப்பியிருக்கின்றோம். தேடி அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்க. 48வது பக்கம் கவனிங்க. அல்லாஹு தஆலா கூறுகிறான், ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. இது 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21வது வசனம். இந்த பகுதிகளையும் இன்னும் சில பகுதிகளில் வரக்கூடிய வசனங்களையும் கண்டிப்பாக நீங்கள் எப்போதுமே மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே 2-3 வசனங்களையாவது தெளிவாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட தெளிவும் ஆதாரமும் எப்போது நம்ம இடத்துல இருக்கும். யாராவது கேள்வி கேட்டாலோ அல்லது யாருக்காவது நாம் விளக்குவதாக இருந்தாலோ அதை அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். கவனிங்க. லகது கான லக்கும் திட்டமாக உங்களுக்கு இருக்கின்றது அல்லாஹுவின் ஃபீ ரசூலில்லாஹி அல்லாஹுவின் தூதரிலே உஸ்வத்துன் ஹஸனத்துன் அழகிய முன்மாதிரி. அப்போ உங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. ஆனால் அந்த அழகிய முன்மாதிரியை பின்பற்றி பலன் பெறக்கூடியவர்கள் யார்? லிமன் கான யர்ஜுல்லாஹ, யார் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ, வல் யௌமல் ஆகிர மறுமை நாளை பயப்படுகின்றாரோ, வ ذكرல்லாஹ கஸீரா அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுகிறாரோ. ஆக இந்த வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக நமக்கு உறுதி செய்து விடுகின்றான். அதாவது முஸ்லிம்கள் எல்லாருக்கும் அவங்க எந்த ஒரு அதாவது வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜமாத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த மொழி பேசுபவர்களாக இருக்கட்டும், எந்த காலத்தில் வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே முதல் இமாம் யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய சொல் செயலுக்கு முரண்படாத வரை நீங்கள் இன்னார் சொன்னார் என்பதை பேசலாம். ஆனால் எப்போது இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் சொல்லாததை ஒருவர் சொல்வாரோ, அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முரண்பட்டு ஒன்றை சொல்வாரோ, அவர் ஒருபோதும் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவராக ஆக மாட்டார். அவருடைய பேச்சை நம்ம ஒரு எடைக்கே எடுத்துக்கொள்ள மாட்டோம், அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டோம். புரியுதுங்களா? ஏனென்றால் அல்லாஹு தஆலா நமக்கு அங்கீகரித்து முதலாவதாக சொல்லி இருக்கக்கூடிய முன் உதாரணம் யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அவர்களில் நாம் நம்முடைய வெற்றியை தேடுவோம், நம்முடைய பாதையை தேடுவோம், நம்முடைய பிரச்சனைகளுக்கான நம்முடைய காரியங்களுக்கான வழிகாட்டலை தேடுவோம். சரியா? அந்த வழிகாட்டலை
புரிந்து கொள்வதற்கு நாம் அரபி மொழியை துணையாக நாடலாம், சஹாபாக்களுடைய கூற்றுகளை துணையாக நாடலாமே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, அவர்களுடைய சஹீஹான ஹதீஸுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கின்றார், இவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று ஒருபோதும் பார்க்க மாட்டோம், பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது. இந்த மார்க்கத்திலே கவனிங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான் 33வது அத்தியாயம் 23வது வசனம், لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. உங்களுக்கு என்றால் யாருக்கு? அதாவது அல்லாஹுவை அதிகம் நினைவு கூர்ந்து அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஆசைப்படக்கூடியவர்களுக்கு. அதே போல எர்ஜு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் பயப்படக்கூடியவர்கள், ரெண்டு அர்த்தம் இருக்கு. அப்ப யாரு அல்லாஹுவை பயப்படுகின்றார்களோ, மறுமையை பயப்படுகின்றார்களோ, அதே போல அல்லாஹுவிடத்திலே கூலியை எதிர்பார்க்கின்றார்களோ, மறுமையினுடைய கூலியை எதிர்பார்க்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சரி, இந்த வசனத்துல இன்னொரு பகுதியை நம்ம பார்க்கணும். அதாவது இன்று சிலர் இந்த வசனத்தை எல்லாரும் சொல்றாங்க, இந்த வசனத்தை எல்லாரும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட தங்களது ஷேக்குகளை அல்லது தங்களது முஃப்திகளை அல்லது தங்களுடைய இமாம்களை அல்லது தங்களுடைய வழிகாட்டியாக யாரை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வசனத்தை சொல்றாங்க. சரிங்களா? இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்தில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது, யாரும் இந்த வசனத்தை மறுக்கிறது கிடையாது. இப்போ என்ன கேள்வி? அப்படி இருக்கின்ற நிலையில் பிறகு ஏன் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது இல்லை, அவர்களை முதன்மையான வழிகாட்டியாக ஏன் எடுத்துக்கொள்வதில்லை என்று ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். இந்த கேள்விக்கான பதில் என்ன? இந்த வசனத்திற்குள் அந்த பதில் இருக்கிறது. அது என்ன பதில்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வதக்கரல்லாஹ கஸீரன். அதாவது ஹதீஸ் தான் மார்க்கம், ஹதீஸ் தான் நமக்கு வழிகாட்டி என்ற அந்த ஒரு கொள்கை உறுதி யாருக்கு கிடைக்கும் என்றால், யாருக்கு அல்லாஹுடைய பயம் இருக்கிறதோ, அல்லாஹுடைய ஆசை இருக்கிறதோ, மறுமையுடைய ஆகிரத்துடைய பயம் இருக்கிறதோ, ஆகிரத்துடைய ஆசை இருக்கிறதோ, அவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். ஒருவர் முஸ்லீமாக இருந்தாலும், தன்னை ஒருவர் மூமின் என்று சொல்லிக் கொண்டாலும், ஒருவர் ஷஹாதா சொல்லிக் கொண்டாலும், ஆனால் அவருடைய உள்ளத்தில் இந்த யக்கீன் இறங்கி இருக்கிறதா? என்ன யக்கீனு? நாளைக்கு நான் அல்லாஹ்வை பார்க்கணும், நாளைக்கு நான் மறுமையை சந்திக்கணும், நாளைக்கு நான் மறுமைக்கு செல்ல வேண்டும், அங்கே அல்லாஹு தஆலா என்னிடத்திலே நீ உனக்கு அனுப்பிய ரசூலை பின்பற்றினாயா என்று கேள்வி கேட்பானே தவிர, உங்கள் ஊர் இமாம் சொன்னதை கேட்டியா, அல்லது நீ எந்த மதுஹபில் பிறந்தியோ அந்த மதுஹப் இமாம் சொன்னதை நீ முழுசா கேட்டியா என்று அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அல்லாஹுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? கபரிலிருந்து இந்த மனிதரை நீ அறிவாயா, இந்த மனிதரை நீ பின்பற்றினாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி தான் நம்முடைய கபரிலும் கேள்வி இருக்கும், நம்முடைய மஹ்ஷரிலும் கேள்வி இருக்கும். சரியா? ஆக யாருக்கு மறுமையுடைய ஆசையும் மறுமையுடைய பயமும் இருக்கிறதோ அப்போதுதான் அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சிந்தனைகளையும் கருத்துகளையும் தத்துவங்களையும் வாதங்களையும் விட்டுவிட்டு அனைத்திலிருந்தும் விடுபட்டு அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்றக்கூடிய அந்த உன்னதமான நிலைப்பாட்டுக்கு வருவார். எப்படி ஷிர்க் செய்யக்கூடிய ஒரு முஷ்ரிக், சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு முஷ்ரிக், அவர் நான் இந்த கொள்கையில் பிறந்திருக்கனே, என்னுடைய தாய் தந்தை இந்த கொள்கையில் இருக்காங்களே, என்னுடைய குடும்பம் என்னுடைய பரம்பரையெல்லாம் சிலை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, நான் எப்படி இவர்களை விட்டுவிட்டு நான் ஓரிரை கொள்கைக்கு வருவது என்று யோசிப்பானே, ஆனால் அவன் ஒருபோதும் நேர்வழியை அடையவே முடியாது. அவன் எப்போ நேர்வழியை அடைய முடியும்?
நான் மறுமைக்கு செல்லும் பொழுது என்னை படைத்த இறைவன் என்னிடத்தில் கேள்வி கேட்பானே, நீ என்னை வணங்கினாயா என்று. அப்போது என்னுடைய தாய் வரமாட்டாள், என்னுடைய தந்தை வரமாட்டார், என்னுடைய குடும்பம் வராது, என்னுடைய மறுமை வராது என்று அல்லாஹுடைய பயமும், அல்லாஹுடைய விசாரணையுடைய பயமும், ஆகிரத்துடைய பயமும் ஒரு சிலை வணங்கிக்கு வரும்பொழுதுதான் அப்போது அவர் தன்னுடைய அந்த சிலை வணக்கத்திலிருந்து விடுபட்டு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதின் பக்கம் அவர் வழிகாட்டப்படுவார். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாத மற்றவர்களையெல்லாம் யார் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ, கொள்கையிலேயோ அல்லது வேறு விஷயங்களிலேயோ, அவர்களெல்லாம் அதிலிருந்து விடுபட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் பின்பற்றுவதில் எப்போது அவர் வருவார் என்றால், அந்த பாதைக்கு இத்திபாஉர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, இத்தாஅத்துர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிவது, தக்தீமு கௌலிர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு முன்னுரிமை, முதல் உரிமை கொடுப்பது என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு எப்போது வருவார் என்றால், அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு முரணான எல்லா சொல்களையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுக்காத எல்லா வகையான அனாச்சாரங்கள், பிதஅத்துகள், நூதன அனுஷ்டானங்களை விட்டு விலகி சுன்னாவின் பக்கம் எப்போது அவர் வருவார் என்றால், அவர் மறுமையை பயப்பட வேண்டும், மறுமையில் அல்லாஹுவிற்கு முன்னால் உண்டான விசாரணையை பயப்பட வேண்டும். அல்லாஹு தாலா எனக்கு வழிகாட்டியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினானா அல்லது வேறு ஒருவரை அனுப்பினானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களைத்தானே அல்லாஹு தாலா நமக்கு வழிகாட்டியாக முன் உதாரணமாக அனுப்பினான். அவர்களை பின்பற்றவில்லை என்றால் எனக்கு மறுமையின் வெற்றி எப்படி கிடைக்கும் என்ற பயம், என்ற அந்த அச்சம் முதலிலே வர வேண்டும். பிறகு எனக்கு அல்லாஹு தஆலா நற்கூலியினுடைய வாக்கை எப்போது தந்திருக்கின்றான்? ரசூலை பின்பற்றினால் உனக்கு சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த பிதஅத்துகளுக்கு பின்னால், நூதன அனுஷ்டானங்களுக்கு பின்னால், சடங்குகளுக்கு பின்னால், சம்பிரதாயங்களுக்கு பின்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட கொள்கைக்கு பின்னால் செல்வேன் என்ற கேள்வியை, என்ற பயத்தை எப்போ கொண்டு வராரோ, அல்ஹம்துலில்லாஹ் அவர் வழிகாட்டப்படுவார். எதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை கொள்கையிலும் அமல்களிலும் பின்பற்றுவதற்கு. ஆகவே தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். வெறும் முஸ்லிம் என்று சொல்வதனால இங்கே ஒருத்தருக்கு ஹிதாயத்து கிடைச்சிடாது. புரியுதா? இஸ்லாமை அதனுடைய உண்மையான நிலையில் பின்பற்ற வேண்டும் என்றால், உண்மையான இஸ்லாமினுடைய நற்பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன? அல்லாஹுடைய பயம், மறுமையுடைய பயம், அல்லாஹுடைய ஆசை, அல்லாஹுடைய நற்கூலியின் ஆசை, மறுமையுடைய நற்கூலியின் ஆசை, அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தெளிவான முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதே போல வதக்கரல்லாஹ கஸீரன், அவர் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவராக இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு செயலும் அல்லாஹு தாலா அதை பார்க்கிறான், அது குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற அச்ச உணர்வு, என்ற அல்லாஹுடைய நினைவு அவருக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியம் யாருக்கு கிடைக்க பெற்றதோ அல்ஹம்துலில்லாஹ், அவர் எப்போதுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விலக மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து தான் அவர் இந்த மார்க்கத்திலே வழி நடப்பார். சரியா? அடுத்து கவனிங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருத்தத்தோடு அல்லாஹ் தனது பொருத்தத்தை இணைத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அதனால் சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதை நீங்கள் மனசில் நல்லா பதிய வைக்கணும். அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் வணக்க வழிபாடு இபாதத் என்று வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிலிருந்து பிரித்து விட்டான். வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும். ஆனால் இத்தாஅத், கீழ்ப்படிதல் என்று வரும்பொழுது, திருப்திப்படுத்துதல் என்று வரும்பொழுது, சொல்லை கேட்டு நடத்தல் என்று வரும் பொழுது கண்டிப்பாக அங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும்.
அவர்கள் இல்லாமல் அல்லாஹுடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் என்னிடத்தில் என்ன விரும்புகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த 9வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த பாருங்க, நீங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அதாவது குர்ஆனை பின்பற்றுகிறோம், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். புரியுதா? இப்படி பேசினா போதாது. குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரம் என்ன? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தணும். இப்போ அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று வந்திருக்கிறது. அரபி மொழியில் சலா, தொழுகை என்றால் பிரேயர், அதாவது அல்லாஹ்விடத்தில் கையேந்துறது. அப்போ ஒரு மனிதர் துவாவை மட்டும் கேட்டுட்டு நான் தொழுதுட்டேன், தொழுகையை நிலைநிறுத்தி விட்டேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட சலா, பிரேயர், துவா, தொழுகை என்பதற்கு அதற்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது. 4 ரக்காத்துகள், 3 ரக்காத்துகள், 2 ரக்காத்துகள், இப்படி ஆரம்பிக்க வேண்டும், இப்படி முடிக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்போடு சேர்ந்த ஒரு பிரார்த்தனை தான் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு என்ன அடிப்படை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை இப்படித்தான் செயல்படுத்தினார்கள். புரியுதுங்களா? ஆக இங்கே நீங்கள் அல்லாஹுடைய தீனில் நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்திப்படுத்தியாக வேண்டும். அவர்களை திருப்திப்படுத்தினாதான் அல்லாஹுவை திருப்திப்படுத்தியதாக ஆக முடியும். இந்த வசனம் எந்த பின்னணியில் இறங்குது? சில பேர் நாங்கள் தான் தொழுகிறோமே, நாங்கள் தான் நோன்பு வைக்கிறோமே, நாங்கள் தான் எல்லா கடமையும் செய்கிறோமே, எதுக்கு நாங்கள் போருக்கு போகணும், எதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும், எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கூப்பிடும் போதெல்லாம் நாங்கள் போருக்கு போகணும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். யாரு? அவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அவர்களை பார்த்தா மஸ்ஜித் நபவியில் தொழுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருப்பாங்க, அவங்க ஷஹாதாவும் சொல்லுவாங்க. இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி நிலைகளில் தான் இங்கே வசனத்தை இறக்கினா. இந்த பாருங்க, ரசூலை விட்டுட்டு நீங்கள் என்னிடத்தில் வர முடியாது. ரசூலுடைய பேச்சை கேட்காம நீங்கள் என் பேச்சை கேட்டு விட்டேன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் முதல்ல ரசூலை திருப்திப்படுத்துங்க, அப்போ தான் நீங்கள் என்னை திருப்திப்படுத்தியவர்களாக ஆகுவீர்கள். அது அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அய்யுருதுஹு. அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும், பாருங்க, வல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் அஹக்கு, மிக தகுதியானவர்கள், மிக உரிமையானவர்கள், அய்யுருதுஹு, மூமின்கள் அவனை திருப்திப்படுத்துவதற்கு, அதாவது அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும், இன் கானு முஃமினீன், அவர்கள் உண்மையில் மூமின்களாக இருந்தால். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு பிரச்சனை யாரோட ஏற்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹு தஆலா யாரையும் கொண்டு வரான்? தன்னையும் அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறான். புரியுதா? நீங்கள் என்னையும் திருப்திப்படுத்தணும், என்னுடைய ரசூலையும் திருப்திப்படுத்தணும். என்ன திருப்திப்படுத்துகிறேன், என் ரசூலை நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று நீங்கள் இருக்க முடியாது. புரியுதா? நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை முழுமையாக கேட்டால்தான் என்னை திருப்திப்படுத்தியவர்களாக ஆக முடியும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ திருப்தி அடைவாங்க? அவங்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட வழிகாட்டி அவங்க எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் சொல்லுவாங்க. அப்போ அவர்களுடைய பேச்சு மறுக்கப்பட்டால், அவர்களுடைய பேச்சு புறக்கணிக்கப்பட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக மனவேதனை ஏற்படும். எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றப்படுவார்களோ அப்போதான் அவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். சரியா? ஆக அவர்களுடைய பேச்சில் ஏதாவது ஒன்று மறுக்கப்பட்டாலோ புறக்கணிக்கப்பட்டாலோ அது அவர்களுக்கு சங்கடத்தை தரும். அப்போ என்ன அர்த்தமாவது? சஹீஹான ஹதீஸுகளை மறுத்து விட்டோ அல்லது புறக்கணித்து விட்டோ அல்லது ஒதுக்கி விட்டோ நீங்கள் குர்ஆனை பின்பற்றுவதாலோ அல்லது வேறு யாராவது ஒருவருடைய கூற்றை பின்பற்றுவதாலோ நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய திருப்தி அடைய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய முடியவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னவென்று சொன்னால், இந்த முனாஃபிக்குகளுடைய பிரச்சனை எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அவங்க வேண்டியவங்க, குடும்பத்தார் வேண்டியவங்க, அவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு நம்ம எப்படி போருக்கு வர முடியும்? ஸோ இப்படியாக மனிதர்களின் பிரியத்தை,
மனிதர்களின் பிரியத்தை, யஹூதி நசராணிகளுடைய பிரியத்தை, அதே போல் முஷ்ரிக்குகளுடைய பிரியத்தை, தங்களுடைய குடும்பத்தார்களுடைய பிரியத்தை, அந்த பிரியங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அட அறிவாளிகளா, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை தான் நீங்கள் முன்னிலைப்படுத்தணும். அவங்களுடைய அதாவது அன்பை பெறுவதற்கும் அவங்களுடைய திருப்தியை பெறுவதற்கு தான் நீங்கள் முன்னிலைப்படுத்தணும். அந்த அவங்களுடைய அன்பு திருப்தி எப்படி உங்களுக்கு கிடைக்கும், எப்போது உங்களுக்கு கிடைக்கும்? அவங்க சொன்னதை மற்றவர்களுடைய கூற்றுக்கு மேலாக நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். அதை நீங்கள் மதிக்கணும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய திருப்தி கிடைக்கும். நீங்கள் அல்லாஹ் ரசூலுடைய திருப்தியை பெறாமல் உலக மக்கள் யாருடைய திருப்தியை பெற்றாலும் நீங்கள் ஒருபோதும் மூமினாகவே ஆக முடியாது. புரியுதா? இதெல்லாம் எவ்வளவு அழுத்தமான ஒரு ஆழமான வசனங்கள். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்கிறோம், ஒருவர் உண்மையான அதாவது சலஃப் மன்ஹஜிலே பயணிப்பவராக இருப்பாரேயானால் அவர் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை கொண்டு திருப்தி அடைவான். கவனிங்க. அதே போல் 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறான். என்ன செய்தி அது? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை அல்லாஹுவை நேசிப்பதின் அடையாளமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். அப்போ இந்த ஒரு வசனம், இந்த வசனத்தை பற்றி இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் என்றால், யாரெல்லாம் அல்லாஹுவை தான் நேசிப்பதாக யாரெல்லாம் அல்லாஹுவை தான் நேசிப்பதாக சொல்கிறார்களோ அவர்களுடைய நேசம் உண்மையா பொய்யா என்பதை உரசி பார்ப்பதற்கு உரைகல்லாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? கவனிங்க, வசனத்தை பார்ப்போம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் யுஹ்பிபுகுமுல்லாஹு வயக்ஃபிர் லகும் ذுனூபகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே கூறுவீராக, உண்மையாகவே அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீர்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னீர்கள். அப்போ இதன் மூலமாக நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை ரப்பாக மஅபூதாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அல்லாஹு தான் நேசத்திற்குரியவன், அல்லாஹ்வுடைய அன்பு தான் எங்களுக்கு முக்கியம், அல்லாஹ்வுடைய பிரியம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் சொல்வது உண்மை என்றால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட். அது என்ன டெஸ்ட்? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை உலக மக்களுக்கு சொன்னார்கள், அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சொன்னார்கள். யஹூதிகளும் நஸ்ரானிகளும் என்ன பேசிக்கொண்டார்கள்? நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பாவுஹு, நாங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப உகப்பானவர்கள், பிரியமானவர்கள், எங்களுக்கு அல்லாஹ்வை தான் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அல்லாஹ்வுக்கு விசேஷமானவர்கள். அல்லாஹு தஆலா வசனம் இருக்குன்னா, அட அறிவாளிகளா, நீங்கள் இந்த ஆஹிருர் ரசூல் கடைசி ரசூலை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி நீங்கள் நான் உங்களை நேசிப்பதாக நீங்கள் என்னை நேசிப்பதாக சொல்ல முடியும்? இந்த ரசூலை நீங்கள் பின்பற்றினால்தான் நான் உங்களை நேசிப்பேன், உங்களை மன்னிப்பேன், அதாவது உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன். மன்னிப்பு இருந்தால் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆக இந்த வசனமோ முதலாவது விஷயம், யார் இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதத்துர் ரிசாலாவை சொல்லாமல், நல்ல கவனிங்க, ஷஹாதத்துர் ரிசாலாவை சொல்லாமல் அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான், எங்கள் மார்க்கத்திலேயே அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்று யஹூதியாக நஸ்ரானியாக அல்லது வேறு ஒரு கொள்கையில் இருந்து கொண்டு ஷஹாதத்துர் ரிசாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு சாட்சி சொல்லவில்லையோ, புரியுதா? அவர்களை நோக்கி இந்த வசனம் தெளிவாக பேசுகிறது. என்ன பேசுகிறது? நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை நீங்கள் தங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வதால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பையோ அல்லாஹ்வுடைய மன்னிப்பையோ நீங்கள் பெற முடியாது. எதுவரை? நீங்கள் இந்த ரசூலை பின்பற்றுகின்ற வரை. அப்போ ரசூலை பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும், அதே போல் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும், சொர்க்கத்துக்கு நீங்கள் போக முடியும். சரியா? ஹைர். இது யாருக்கும் சொல்லப்பட்ட வசனம்? இஸ்லாமுக்கு வெளியிலே இருந்து கொண்டு ஷஹாதத்துர் ரிசாலாவை சொல்லாமல்
யகூதியாக நஸ்ரானியாக இருந்து கொண்டு எங்கள் மார்க்கமும் உண்மையான மார்க்கம்தான், எங்களுக்கு நபி வந்திருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் பின்பற்றினால் போதும் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை பார்த்தும் இந்த வசனம் பேசுகிறது. அடுத்து கியாம நாள் வரை வரக்கூடிய பிற மக்களுக்கும், அதாவது முஸ்லிம்களை பார்த்தும் இந்த வசனம் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? யார் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரோ, யார் ஈமானை ஏற்றுக்கொண்டாரோ அவர் அல்-இத்திபாஉல் காமில் லிர்-ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய சுன்னத்துகளை, அவர்களுடைய வழிகாட்டல்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். சுன்னத்தை பின்பற்றாமல் இஸ்லாம் என்பது இல்லை, சுன்னத்தை பின்பற்றாமல் ஈமான் என்பது இல்லை, சுன்னத்தை பின்பற்றாமல் அல்லாஹுடைய நேசத்தை அடைய முடியாது. அப்போ இந்த வசனத்திலிருந்தும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது, நாம் யாரைத்தான் முதன்மைப்படுத்துவோம், முன்னிலைப்படுத்துவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு, அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற ஹதீஸுகள் இருக்கின்றன. அந்த ஹதீஸுகளில் சஹீஹான ஹதீஸுகள் என்று முடிவு செய்யப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட ஹதீஸுகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், குழப்பமும் இல்லாமல் பின்பற்றுவோம். அதை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதாக ஆகும். கவனிங்க, யா ரப்பி ஜித்னி இல்மா. சரி, இந்த 31வது வசனத்துக்கு பிறகு, 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனத்துக்கு பிறகு 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சேர்த்து சொல்கிறான். என்ன செய்தி? நீங்க அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கீழ்ப்படியல. புரியுதா? அதாவது ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டாரையானால் அவர் கண்டிப்பாக அல்லாஹ்வை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்ல மாட்டார், அல்லாஹ் சொல்றதை கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அவருக்கு பிரச்சனை எங்கே தான் வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் வரும். எல்லா மக்களுக்குமே நபிமார்களோட தான் பிரச்சனை, அல்லாஹ்வோட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? மக்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் குர்ஆன் எடுத்து படிங்க. ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா தூதராக அனுப்புவானா? அது எப்படிங்க அனுப்புவான்? எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க, மாலிஹா தர் ரசூல் யகுலு தஆம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக், எங்களை மாதிரி சாப்பிட்றீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வயிறு இருக்குது, பசிக்குது, நீங்கள் வியாபாரம் பார்க்குறீங்க, நீங்கள் எப்படிங்க ரசூலாக ஆக முடியும்? நீங்கள் ஒரு மனிதர் தாங்க, உங்களை எப்படிங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வழிகாட்டி அனுப்புறதா இருந்தால் ஒரு ரசூல் அனுப்பியிருக்கலாம்ல, ஒரு மலக்கை அனுப்பியிருக்கலாம்ல. இப்படியாக மக்களுடைய குழப்பம், பிரச்சனை யாரோட இருந்துச்சு? ரசூல்மார்களோட இருந்துச்சு. சரிங்களா? அல்லாஹுவை ரப்புனி, அதாவது படைத்தவன் தான் இறைவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறாங்களே, அங்கே பெரும்பாலானவர்களுக்கு, அதாவது அதிகமான மக்களுக்கு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதில் பிரச்சனை இல்லை. ரசூலை ஏற்றுக்கொண்டு ரசூல் பின்னாடி போகணுமா? இதுதான் கேள்வி. இப்போ மக்காவுடைய முஷ்ரிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிரச்சனை என்ன? அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு பிரச்சனை என்ன? உங்கள் பேச்சை கேட்டுட்டு நாங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிலையை விடணுமா? அல்லாஹ்வை தான் நாங்கள் ஏற்றுக்கிறோமே, இந்த சிலைகளுக்கு ஒரு சக்தியும் கிடையாது அல்லாஹ் கொடுத்தாலே தவிர, இது எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் தான் இருக்கிறான் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோமே. நீ புதுசாக வந்து சொல்கிறிய இந்த சிலைகளை விட்டு விடு என்று, நீ சொல்கிறத ஏற்றுக்கொள் என்று, நீ ஹராம்னு சொல்கிறத ஹராமாக்கணும், நீ ஹலால்னு சொல்கிறத ஹலாலாக்கணும், இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அங்கே தான் பிரச்சனை. புரியுதா இல்லையா? இன்றைக்கு பல முஸ்லிம்களிடத்திலையும் அந்த காலத்தில் இருந்த, ஜாஹிலியத்தில் இருந்த அதே பிரச்சனையை தான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய, அவர்களுடைய மார்க்க பற்றிலையும் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்னு வந்துட்டா, ஹதீஸா இப்படி இருக்கா? சரி, இந்த ஹதீஸ் நம்ம இமாமுக்கு தெரிஞ்சிருக்காதா, நம்ம உஸ்தாதுக்கு தெரிஞ்சிருக்காதா, அல்லது நம்ம அவருக்கு தெரிஞ்சிருக்காதா, இவருக்கு தெரிஞ்சிருக்காதா? இதுக்கு வந்து அந்த இமாமு பதில் சொல்லியிருக்கிறாரு, இந்த இவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அறிவாளிங்களா, பதில் யாருக்கு சொல்லுங்க? ஹதீஸுக்கு முரண்படக்கூடிய உங்கள் இமாமுக்கோ, உங்கள் முஃப்திக்கோ, உங்கள் ஷேக்குக்கோ சொல்லுங்க. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு பதில் சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கு ஒரு பொய்யான, தவறான, ஒரு வளைவான, ஒரு குழப்பமான விளக்கத்தை சொல்லி அதை ஒதுக்கி வச்சிடுறீங்க. உங்களுடைய இமாம்களுடைய கூட்டுக்கு முன்னிலை கொடுக்கின்றீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? நம்ம யார் முன் சென்று விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். யார் முன் சென்று விட்டார்களோ அவர்களை மன்னிக்க அல்லாஹ் போதுமானவன். அவர்கள் சொன்ன கருத்துக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய நியத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி வழங்குவான். புரியுதா? நம்ம அதை பற்றி சர்ச்சை பண்ண தேவையில்லை. அவர்களுடைய செய்திகளில் எது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உட்பட்டு தோதுவாக வந்துச்சோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஹதீஸுக்கு என்ன விளக்கம் வந்துச்சோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால்
தெளிவான ஒரு ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு ஃபத்வா இருக்கும் பொழுது, ஒரு தீர்ப்பு இருக்கும் பொழுது, ஒரு கொள்கை இருக்கும்போது நாம் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனிங்க, இந்த 3வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹு தஆலா தெளிவாக எச்சரிக்கை செய்கிறான். யாரு இத்தாஅத்து ரசூல் செய்யாம, ரசூலுக்கு கீழ்ப்படியாமல் விலகி செல்கிறார்களோ, ரசூலை புறக்கணிக்கின்றார்களோ, அவர்களுடைய செயல் குஃப்ரிலே, நிராகரிப்பிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, ரசூலுக்கு கீழ்ப்படியாமல் விலகி செல்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நேரடியாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒருவர் அவருக்கு முன்னால் வந்த சஹீஹான உறுதி செய்யப்பட்ட இமாம்களிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹதீஸை மறுப்பாரையானால், ஒதுக்குவாரையானால் அவர் ரசூலுல்லாஹுவை புறக்கணிப்பவராக ஆகிவிடுவார். அந்த செயல் அவரை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளும். அதாவது குஃப்ர் என்பது சிறுசு, பெருசு, ரொம்ப பெருசு, கடைசியில் ரொம்ப முத்துனதுன்னு இருக்கும். அப்போ சின்னதிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் பெரிய குஃப்ர் வரை கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க, குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல் فإن تولوا فإن الله لا يحب الكافرين. 49வது பக்கத்தினுடைய இறுதி பகுதி. நபியே கூறுவீராக, அல்லாஹுவிற்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். சேர்த்துட்டான் அல்லாஹு தஆலா. அப்போ கீழ்ப்படிதல் என்று வரும் பொழுது ரசூலுக்கு கீழ்ப்படிங்க. ரசூல் சொன்னது குர்ஆனில் இருக்கா, ரசூல் சொன்னது குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கா, இப்படிலாம் நீங்கள் அறிவு பேசக்கூடாது. புரியுதா? ரசூலை மிஞ்சி நீங்கள் குர்ஆனை விளங்கிட முடியுமா? ரசூலை மிஞ்சி உங்களுடைய அறிவு உங்களுக்கு வழிகாட்டி விடுமா? அறவே முடியாது. நபியே கூறுவீராக, அல்லாஹுவிற்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஆக நீங்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பாளர்கள் மீது அன்பு வைக்க மாட்டான், அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்போ இந்த வசனத்தில் நிராகரிப்பாளர்கள் என்று யாரை சொல்லப்படுகின்றது? ரசூலை புறக்கணிப்பவர்களை, ரசூலை விட்டு விலகக்கூடியவர்களை. சரி, இப்போ ரசூலை விட்டு விலகக்கூடியவர்கள் என்று சொல்லும் பொழுது அது பல படித்தரங்களை உடையது. ஒன்று என்ன? நான் முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு ரிசாலத்துடைய சாட்சியே சொல்ல மாட்டேன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுப்பது, அது முதல் வகை. எப்படி? யூதர்கள் செய்ததை போல, நஸ்ரானிகள் செய்ததை போல, இன்னும் இஸ்லாமிற்கு வெளியில் இருக்கக்கூடிய வழிகட்ட மக்கள் செய்ததை போல. இரண்டாவது என்ன? நாங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர்னு சாட்சி சொல்லுவோம், ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ள மாட்டோம், அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று இருக்கக்கூடிய கூட்டம். அவர்கள் யார்? முனாஃபிக்குகளை போல. புரியுதுங்களா? இந்த முனாஃபிக் என்பவன் வாயாளர் ஷஹாதா சொல்லி உள்ளத்தாளர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவனும் பெரிய குஃப்ரில் போய் விழுந்துருவான். அடுத்தது சின்ன குஃப்ர் யார் என்று சொன்னால் பிதஅத்துகள், அனாச்சாரம் செய்யக்கூடியவர்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு போயிட முடியும்? நம்ம இமாமு, ஷேக்கு, தரீக்கால உள்ள பீரு, முரீது இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் நம்மளை அல்லாஹ்விடத்தில் சேர்த்துரும். இதெல்லாம் நமக்கு இஸ்லாத்தில் நம்ம இன்னும் நம்மளை உறுதியாக்கும். இப்படியாக எப்படி சிலை வணங்கிகள் சிலை வணக்கத்துக்கு பேசுகிறாங்களோ அதே போல் ஆன்மீகத்துக்கு இவங்க பேசுவாங்க. யார்? இந்த சூஃபி கூட்டம், தரீக்கா கூட்டம், தர்கா கூட்டம், இவங்க மற்றவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க ஆன்மீகத்துக்கு? ரசூல்லா தாங்க, நம்ம அவங்கள போய் மறுக்க போகிறது இல்லைங்க, எப்படிங்க மறுக்க முடியும்? அதான் நாங்கள் வஅஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டோமே. அதை நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு, அதாவது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்லாம் இது தேவையில்லைங்க, எங்களுக்கு இதெல்லாம் தேவை, நாங்கள்லாம் ரொம்ப வீணானவங்க, ரொம்ப பலவீனமானவங்க அப்படின்னு பல குழப்பங்களை சைத்தான் அவங்களுக்கு போடுவான். அதாவது அழகுபடுத்தி தான் வழி கெடுப்பான் சைத்தான். தப்பை எப்போதுமே மனுஷனை செய்ய வைக்கும் பொழுது அந்த தப்பை முதல்ல அலங்கரிப்பான், அந்த தப்பை அழகுபடுத்துவான், அதுக்கு பல வியாக்கியானங்களை சொல்லுவான். அதை மனுஷன் சரின்னு ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறமா அந்த தப்பை செய்ய வைப்பான். அப்படித்தான். புரியுதுங்களா? இங்கே தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த பாருங்கள், ரசூலை விட்டு விலகி போய் நீங்கள் ஒருபோதும் ஈமானை அடைய முடியாது. ரசூலை விட்டு எப்போது நீங்கள் விலகுகிறீர்களோ அது குஃப்ரில் தான் கொண்டு போய் முடியும். சின்ன குஃப்ரோ பெரிய குஃப்ரோ எங்கேயாவது கொண்டு போய் முடியும். கடைசியில் இப்படியே சென்று கொண்டே இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது பெரிய குஃப்ரிலையும் கொண்டு போய் உங்களை தள்ளிவிடும். புரியுதா? எத்தனை பேர்
ஆன்மீகத்துக்காக வேண்டி இன்னும் வேறு ஒரு காரணங்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாக்களை விட ஷேகுகள் பின்னால் தரீகாக்கள் பின்னால் போனாங்க. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவர்கள் எந்த அளவுக்கு வழிகட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட தரீகால ஒரு பெரிய கூட்டம் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் பல விதமான குழப்பங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கல, உயிரோடு இருக்கிறாங்க. அவர்களை பற்றி நம்ம பேசினா நம்முடைய சபையில் நம்ம பேசுகிறத கேட்குறாங்க. அதே போல் மௌலூது ஓதுனா அந்த மௌலூது சபைக்கு ரசூல்லா வர்றாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் துவா கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு ஏதாவது உதவி தேவைன்னா யா அல்லான்னு கூப்பிட்ற மாதிரி யா ரசூலுல்லான்னு கூப்பிட்டு நம்ம துவா கேட்குறா. இப்படி நூற்றுக்கணக்கான குழப்பங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக சுருக்கமாக என்னவென்று சொன்னால், ரசூலுக்கு கீழ்ப்படியாமல் வெளியே போனால் கண்டிப்பாக அது ஒரு நாள் குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கவனிய, இதனால் தான் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது ஏற்படும் போது அல்லாஹுவின் வேதமான குர்ஆன் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டல்களான சுன்னாவின் பக்கமும் ஸலஃப் சாலிஹ் திரும்பி விடுவார்கள். இதுதான் இப்போதாங்க நம்ம அடுத்த அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றோம். புரியுதுங்களா? என்ன விஷயம்? அப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மார்க்கத்தில் அவங்களுக்கு பிறகு சஹாபாக்களை ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களுக்கு பிறகு தாபிஈன்களை ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களுக்கு பிறகு தபுஉ தாபிஈன்களை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ எல்லாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி ஏற்றுக்கொள்றீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன்மையானவர்களாக நம்முடைய மீளுமிடமாக ஏற்றுக்கொள்கிறோம். என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுக்கு அவங்களுடைய கூற்றுகளுக்கு நம்ம விளக்கங்களை சஹாபாக்களுடைய கூற்றுகளில் தேடுறோம். நம்ம பின்பற்றுவது சரிதானா என்பதை சஹாபாக்களுடைய செயல்களை வைத்து நம்ம முடிவு செய்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் மாறுபட்ட 2 கருத்து வருது, அல்லது தாபிஈன்களுக்கு மத்தியில் மாறுபட்ட 2 கருத்து வருது, அல்லது தபுஉ தாபிஈன்களுக்கு மத்தியில் மாறுபட்ட 2 கருத்து வருது. இப்போ தெரிஞ்சு போயிடும், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறாரா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு பிற மக்களை பின்பற்றுகிறாரா என்பது இப்போ தெரிஞ்சுவிடும். எப்படி தெரியும் பாருங்க. குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, மாறுபட்ட கருத்துகள் ஏற்படும் பொழுது, கருத்து முரண்பாடுகள் நிகழும் பொழுது, அப்போ நம்முடைய இந்த கருத்து வேறுபாடுகளை அல்லாஹுவின் பக்கமோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமும் கொண்டு செல்வோமேயானால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் இந்த மார்க்கத்தில் நேரான பாதையை பெற்றுவிட்டார். சரியா? அப்போ இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எல்லா சலஃபுக்கும் முதல் இமாம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுடைய அடிப்படை. சரியா? பாருங்க, அல்லாஹு தஆலா கூறுகிறான், فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ إِن كُنتُمْ تُؤْمِنُونَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுக்குள் ஒரு விஷயத்தில் பிணங்கிக் கொண்டால், கருத்து வேற்றுமை ஏற்பட்டால், உங்களுக்குள் ஒருவருடைய கருத்தை ஏற்கவோ மறுக்கவோ அது குறித்து சர்ச்சை உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டால், இப்போ உங்களுக்கு முடிவு ஒன்று தான். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால், கண்டிஷன். அப்போ நீங்கள் முஸ்லீம்னு சொல்கிறீங்க, மூமின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு யக்கீன் அல்லாஹ் மேலேயும் ஆகிரத்தின் மேலேயும் இருக்குமே, ஆனால் எதை உங்களுக்கு எதில் கருத்து வேற்றுமை வந்ததோ அதை அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பி விடுங்கள். என்ன செய்யணும்? குர்ஆன் எப்படி சொல்கிறது, ஹதீஸ் எப்படி சொல்கிறது, இந்த 2 கருத்துக்களில் எந்த கருத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக இருக்கிறது என்று பார்க்கணும். அப்போ குர்ஆன் ஹதீஸு எந்த கருத்தை ஆதரிக்கிறதோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வோம். அது நமக்கு யார் சொல்லியிருந்தாலும் சரி. புரியுதுங்களா? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்து நம்ம ஏற்கனவே இவ்வளவு காலமாக நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி வந்த கருத்தாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பார்க்க மாட்டோம்.
சொன்னவர் எப்பேற்பட்ட ஒரு பெரியவராக இருந்தாலும் சரி, நாம் மதிக்கத்தக்கவராக இருந்தாலும் சரி, அதை நம்ம பார்க்க மாட்டோம். அவரை விட மதிக்கத்தக்கது, அவரை விட மதிப்பு வாய்ந்தது என்னிடத்துல அல்லாஹுடைய கூற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூற்றும். புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றை மதிக்கிறது தான் இமாம்கள், ஆலிம்கள், முஹத்திஸுகள், முஃபஸ்ஸிர்களுடைய கூற்றை மதிப்பது. ஏன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? நேர்வழியில் நல்வழியில் பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கான். அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நம்ம அவங்கள ஏச மாட்டோம், திட்ட மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், அவங்கள அசிங்கமாக பேச மாட்டோம். அதாவது நன்மையை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு, அதாவது நல்ல அறிவை கொண்டு, இந்த மார்க்கத்திற்கு நேர்மையை கொண்டு அறியப்பட்ட ஒரு இமாமுடைய சொல்லோ செயலோ ஒரு ஹதீஸுக்கு மாற்றமாக இருப்பதாக நமக்கு தெரிய வருமையானால் அதை வைத்து கொண்டு அந்த இமாமையோ அந்த சஹாபியையோ அல்லது அந்த தாபியையோ அல்லது அந்த தாபியுடைய மாணவரையோ நம்ம ஏச மாட்டோம், பேச மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம்? அல்லாஹ் அவருடைய தவறை மன்னிக்க போதுமானவன் என்று அழகிய முறையிலே நாம் கடந்து எதன் பக்கம் வந்து விடுவோம்? குர்ஆனின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் நாம் வந்து விடுவோம். சரிங்களா? கவனிங்க, திரும்ப படிக்கிற அர்த்தம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுக்குள் ஒரு விஷயத்தில் பிணங்கி கொண்டால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அதை அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பி விடுங்கள். இதுதான் உங்களுக்கு சிறந்ததாகவும் மிக அழகான முடிவாகவும் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு முடிவு கிடையாது. இதுக்கு மேலே சிறப்பான ஒரு டிசிஷன், ஒரு அமைப்பு, இதுக்கு மேலே ஒரு அமைப்பான நிலைப்பாடு கிடையாது, சிறப்பான நிலைப்பாடு கிடையாது. நம்ம அல்லாஹ்விடத்தில் வந்துடணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்துடணும். நாளைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறோம். அங்கே அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், நீங்கள் தூதுத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டீரா என்று. நம்மிடத்தில் அல்லாஹ் கேட்பான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கொடுத்த தூதுத்துவத்தை நீ பின்பற்றினாயா என்று. நீ அவரை பின்பற்றினாயா, இவரை பின்பற்றினாயா என்றெல்லாம் நமக்கு கேள்வி கேட்கப்படாது. ஹதீஸ் இந்த இருக்குது, நீ இப்படி தொழுதியா? ஹதீஸ் இந்த இருக்குது, நீ இப்படி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டாயா? உனக்கு இந்த ஹதீஸ் தெரிஞ்சதுக்கு பிறகு ஏன் இந்த நீ ஹதீஸை விட்டுட்ட? இப்படித்தான் நம்மிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு மறுமையில் நமக்கு கேள்வி இருக்கிறது. ஆக உண்மையான அதாவது சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்கள் யாரை முதலாவது இமாமாக ஏற்றுக்கொள்வார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவார்கள். அவர்களுடைய கூற்றுக்கு, சொல்லுக்கு, செயலுக்கு சமமாக யாருடைய கூற்றையும் அவர்கள் ஆக்க மாட்டார்கள். தங்களுக்கு மத்தியில் எத்தகைய பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய ஒரு இமாமுடைய கூற்று தங்களுக்கு முன்னால் வந்தாலும் ரசூலுல்லாஹுடைய கூற்றை விட அதை அவர்கள் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள். எந்த குழப்பத்துக்கும், எத்தகைய பிரச்சனைக்கும் தீர்வை அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் தான் அவர்கள் தேடுவார்கள். எது குர்ஆனிலே சொல்லப்பட்டதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். எது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதில் எந்த விதமான குழப்பமோ மன சஞ்சலமோ அவர்களுக்கு இருக்காது. ஹதீஸுக்காக வேண்டி எல்லாருடைய சொல்லையும் விட தயாராகி விடுவார்கள். ஆனால் ஹதீஸுக்காக மற்றவர்களுடைய கூற்றுகளை விட தயாராகி விடுவார்களே தவிர என்ன செய்ய மாட்டார்கள்? மற்றவர்களுடைய கூற்றுக்காக எந்த ஒரு நபிமொழியையும் அவர்கள் விடமாட்டார்கள். இதுதான் நம்முடைய ஈமான். ஏன் இந்த எல்லா வசனங்கள்லையும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு முக்கியமான விஷயம் வரும் பாருங்க. இப்போ இந்த வசனத்திலையும் பாருங்க, 4வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்திலையும் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால். அப்போ ரசூலுக்கு மாற்றமாக நடப்பது நம்முடைய ஈமானை பாதிக்கு செய்துவிடும். அதே போல இதுக்கு முன்னாடி படித்த வசனம் என்ன வசனம்? அதாவது 31, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு இருந்தால் ரசூலை பின்பற்றுங்கள். அப்ப ரசூலை நீங்கள் பின்பற்றுவதிலே குறை செய்தால் அது அல்லாஹ்வுடைய நேசத்திலே உங்களுக்கு குறையை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய ஈமான். அதே போல பாருங்க, அது 33, 21 யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஆசைப்படுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வின் தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஆக ஆகிரத்துடைய நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் பலவீனம் ஏற்பட்டுவிடும் எப்போது ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை விடுவாரோ. அதே போல் 4:65 நீங்கள் மூமினாகவே ஆக முடியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சை மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை விடுவது எந்த விஷயத்திலையும் சரி, தொழுகை விஷயத்தில், நோன்பு விஷயத்தில், அகீதா விஷயத்தில், எந்த
ஒரு விஷயத்திலையும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை விட்டு விலகுவது என்பது அது நம்முடைய ஈமானை பாதிக்க செய்துவிடும். அதனால் யாரும் தன்னை மிகப்பெரிய உறுதியான சிறந்த கொள்கைவாதி என்று வாதிட முடியாது. எப்போது அவர் ஹதீஸை மறுப்பவராகவோ ஹதீஸை ஒதுக்கக்கூடியவராகவோ ஹதீஸுக்கு தவறான விளக்கத்தை சொல்லி ஹதீஸை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய வழிகாட்டி, தன்னுடைய இமாம், தன்னுடைய ஷேகு, தன்னுடைய தலைவருடைய பேச்சை முன்னிலைப்படுத்துபவராக இருப்பாரே ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக அல்ஹம்துலில்லாஹ் ஆசிரியர் அவர்களுடைய இந்த குர்ஆனுடைய பல வசனங்களின் மூலமாக நம்ம ஒரு தெளிவான விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம். அதாவது சலஃப் மன்ஹஜில் முதலாவதாக யாரை முற்படுத்தப்படும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் முற்படுத்தப்படும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நம்ம முற்படுத்தி ஆக வேண்டும்? அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனில் இப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கின்றான். அதனால் சலஃபுகளில் முதன்மையானவர் முதலாமவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு மேலாக நாம் யாரையும் ஆக்க மாட்டோம். அவர்களுடைய ஹதீஸுகளை யாருடைய கூற்றுக்காகவும் நம்ம விட மாட்டோம். எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு முதலாவது வழிகாட்டியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை தான் நம்ம வைப்போம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் சலஃபுகளுடைய முதல் இமாமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டிய அந்த அடிப்படையை அல்ஹம்துலில்லாஹ் இமாம் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் விளக்குனாங்க. அதை நம்ம பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்த பகுதியில் சலஃபுகளுடைய அடுத்த அந்த வழிகாட்டிகளாக யார் அமைவார்கள்? அதாவது சஹாபாக்கள். ஏன் நம்ம சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளணும்? இந்த மார்க்கத்தில் சஹாபாக்களுடைய விளக்கங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சஹாபாக்களை ஏன் மதிக்கணும்? அதற்கான ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் 50வது பக்கத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து ஆசிரியர் அவர்கள் விளக்குகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் ரிகார்டு அனுப்பி வச்சிடுறோம். படிங்க, கேளுங்க. திரும்ப ஒரு தடவை நீங்கள் இப்போ இந்த வகுப்பை கேட்டதுனால உங்களுக்கு எல்லாமே புரிந்துவிடும் என்று சொல்ல முடியாது. இந்த வகுப்பை 3 தடவை குறைஞ்சது கேளுங்க, எழுதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சந்தேகங்களை தான் குறித்து வைத்துக்கொண்டு அந்த சந்தேகங்களை அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு தேவையான அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார வகுப்பிலே சந்திப்போம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம். அல்லாஹ்வே, உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு, அவர்களுடைய ஹதீஸுகளை பின்பற்றுவதற்கு, உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலிலே உறுதியாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளிலே குழப்பங்கள் ஏற்படுத்துவதை விட்டும், சந்தேகப்படுவதை விட்டும், மறுப்பதை விட்டும், நிராகரிப்பதை விட்டும் யா அல்லாஹ் எங்களை இறுதி மூச்சு வரை பாதுகாத்துக் கொள்வாயாக. எங்களுடைய ஈமானிலே குழப்பங்கள், சந்தேகங்கள், தடுமாற்றங்கள் ஏற்படுவதை விட்டு பாதுகாப்பாயாக. எந்த ஒரு பாதையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிநடந்தார்களோ, எந்த பாதையில் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் வழிநடந்தார்களோ அந்த பாதையில் எங்களை இறுதி மூச்சு வரை உறுதிப்படுத்துவாயாக. சத்திய பாதையில் எங்களை நிலைப்படுத்துவாயாக. அதற்கு தேவையான கல்வி ஞானத்தை, அறிவு ஞானத்தை, விளக்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. يا الله يا مقلب القلوب ثبت قلوبنا على طاعتك. يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم نسألك حبك وحب من يحبك. اللهم إنا نسألك حبك وحب رسولك وحب من ينفعنا حبه عندك. أستغفر الله العظيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.